முதலமைச்சரின் இலாக்காக்களை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கி ஆளுநர் எடுத்த நடவடிக்கையை எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஜெயலலிதா நலம் பெற்று திரும்பும் வரை தமிழக நலன் கருதி பொறுப்பு முதலமைச்சர் அல்லது மூத்த அமைச்சரவை நிர்வாக பணிகளை கவனிக்க நியமிக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதியும் மு.க. ஸ்டாலினும் கோரிக்கை விடுத்ததை நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் அதுபோன்ற நடவடிக்கை தேவையில்லை என சிலர் கூறினாலும், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பொறுப்புகளை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கியும் அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை ஏற்பார் எனவும் ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவுரையின் பேரில் இந்த நிர்வாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக ஆளுநர் தெரிவித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார். காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, சிறுவாணி போன்ற பிரச்சனைகள் உள்ள நிலையில் விரைவில் வடகிழக்கு பருவமழையும் தொடங்க இருப்பதால் நிர்வாக பிரச்சனையை கலந்து ஆலோசிக்க பொறுப்பான அமைச்சரவை தேவை என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில பிரச்சனைகள் குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்க வசதியாக நிர்வாக நலன் கருதி தமிழக ஆளுநர் எடுத்துள்ள நடவடிக்கையை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் வரவேற்பதாக அந்த அறிக்கையில் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.